Hi guys, welcome to our channel. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா USD BRL strategy. ஓகே, ஸோ இந்த strategy யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலுமே மணி earn பண்ண முடியும். ஸோ நீங்களும் இந்த strategy யூஸ் பண்ணி மணி earn பண்ணா இந்த வீடியோவை ஈவன் 1 செகண்ட்ஸ் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் 1 செகண்ட் ஸ்கிப் பண்ணால் கூட நான் சொல்ல வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க guys. ஓகே, ஸோ நீங்களும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். ஸோ நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் ஏன் உங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது Quotex, பினோமோ, ஐ கேப்ஷன், லிமிடெட், பாக்கெட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் டெய்லி போகிற ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். ஓகே, ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு அசட்ஸ் என்ன நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அசட் பார்த்தீங்கன்னா USD BRL மட்டும்தான். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி USD BRL மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்பைரி டைம் என்னென்னு கேட்பீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஸ்விட்ச் டைம் இருக்கும். ஸோ ஸ்விட்ச் டைமில் 1 மினிட். ஓகே, ஸோ டைமரில் 1 மினிட்டு அண்ட் 1 ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா $50 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ட்ரேடுக்கு 1% யூஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் கேபிட்டல் வந்து 1% அண்ட் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் என்ன நிறைய பேர் கேட்பீங்க. ஓகே, ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸு. அண்ட் இன்றைக்கி நம்ம எந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம்னா நம்மளோட ஃபேவரட் இண்டிகேட்டர் மூவிங் ஆவரேஜ். ஓகே, ஸோ இண்டிகேட்டர் லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி மூவிங் ஆவரேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன செட்டிங்ஸ்னு நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியடில் பார்த்தீங்கன்னா 20. ஓகே, ஸோ பீரியட் பார்த்தீங்கன்னா 20 வச்சுக்கோங்க. அண்ட் மூவிங் ஆவரேஜ் டைப் என்ன நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா EMA. ஓகே, ஸோ மூவிங் ஆவரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா EMA. கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ வெளியே வந்துருங்க. ஓகே, நம்ம இண்டிகேட்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சு. ஸோ நான் உங்களுக்கு எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஸோ நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணால் மொத்தம் 2 கன்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அந்த மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைனுக்கும் மேலே கேண்டில்ஸ் எல்லாமே இருக்கணும். ஓகே, ஸோ கேண்டில்ஸ்னால் மேலே இருக்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். இப்போ இருக்குது பார்த்தீங்களா கேண்டில்ஸ்னால் மேலே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் 30 to 35 செகண்ட்ஸ் கேண்டில். அதாவது இப்போ ஒரு ரன்னிங் கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில். ஸோ அதுதான். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் எடுத்திருக்கேன். ஸோ ஏன் நான் இப்போ திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ சில பேருக்கு புரியாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் திருப்பி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்டேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் மூவிங் ஆவரேஜ் லைனுக்கும் மேலே கேண்டில்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ அதேமாதிரி இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷனுக்கு கிடச்சிருச்சு. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் 30 to 35 செகண்ட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வரணும். அதாவது பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் நீங்கள் டைம் நோட் பண்ணணும். ஓகே, ஸோ 30 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் வரும். ஸோ அதோட எண்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 35 செகண்ட். ஓகேவா, ஸோ 30ல் ஸ்டார்ட் ஆகி 35 செகண்ட்ஸில் ஒரு கேண்டில் எண்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் நம்மளுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்டேட் போட்டிருப்பேன். ஸோ நீங்களே பார்த்துருந்து தெரிஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ பார்க்காதவங்க அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ அப்டேட் போகணுன்னா மொத்தம் 2 கன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைனுக்கு மேலே கேண்டில்ஸ் இருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் 30th செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷன் இருந்தால் உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் எடுத்துலாம். ஸோ அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் போடுறேன். ஓகே, ஸோ டவுன் ட்ரேடுக்கும் 2 கன்ஃபர்மேஷன் தான். ஓகே, ஸோ டவுன் ட்ரேட் போடணும்னா மொத்தம் 2 கன்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எல்லோ லைனுக்கும் கீழே இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைனுக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் கீழே இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் 30th செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷன் கிடச்சனால இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டேன். ஸோ நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ புரியாதவங்களுக்கு நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ டவுன் ட்ரேட் போடணுன்னா மொத்தம் 2 கன்ஃபர்மேஷன் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைனுக்கும் கீழே எல்லா கேண்டில்ஸும் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் 30th செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷன் கிடச்சா நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டுடலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்ட்ரேட் போட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆனனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே டீப்பாக போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் வரும். ஓகே, ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடுமே நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ பார்ப்போம் கைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுப்போம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரிக்காக நான் வெயிட் பண்ணுறேன் கைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு அப்டேட் நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ ஒரு சீக்ரெட்டான டிப்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்கள். நான் அப்டேட்டுக்கான என்ட்ரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரி இருக்குது. ஓகே, ஸோ அப்டேட் போகணுன்னா மொத்தம் 2 கன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைனுக்கும் மேலே கேண்டில்ஸ் இருக்கணும். ஸோ அதேமாரி இருக்குது. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் இப்போ 30th செகண்ட் கேண்டில் ஓகே ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இது க்ரீனில் முடிஞ்சுன்னா நம்ம அப்டேட் போட்டுடலாம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீனில் முடிஞ்சு. ஸோ நான் உடனே பார்த்தீங்கன்னா $50 பார்த்தீங்கன்னா அப்டேட் போட்டேன். ஸோ பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் ஆகுதான்னு பார்ப்போங்க. ஸோ ஓகே,
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்ட்ரேட் போகணுன்னா மொத்தம் 2 கன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைனுக்கும் மேலே கேண்டில்ஸ் இருக்கணும், இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் 30th செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ பார்ப்போங்க. ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அப்ட்ரேட் போகணுன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்ட்ரேட் போகணுன்னா மொத்தம் 2 கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைனுக்கும் மேலே கேண்டில்ஸ் இருக்கணும், இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் 30th செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷன் இருந்தால் நீங்கள் உடனே அப்டேட் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் அப்டேட் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு லாஸ்ட்டில் தான் முடியும் போல். ஸோ கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டில் முடிஞ்சு. ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம அகைன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்ப்போங்க. ஓகே, ஸோ அகைன் பண்ணாலும் இந்த இடத்துல நம்ம டவுன் ட்ரேட் போட்டிருக்கோம். ஸோ டவுன் ட்ரேட் நான் ஏன் போட்டேன்னா, டவுன் ட்ரேட் போனாலும் மொத்தம் 2 கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் எல்லோ லைனுக்கும் கீழே இருக்கணும் கேண்டில்ஸ். ஸோ அதேமாரி நம்மளுக்கு எல்லோ லைனுக்கும் கீழே இருந்துச்சு கேண்டில்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் 30th செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் வந்துருக்கணும். ஸோ அதேமாதிரியே பார்த்தீங்கன்னா ரெட்டில் வந்தனால நான் உடனே பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் போட்டேன். ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ டீப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போங்க. ஓகே, ஸோ டவுன் ட்ரேட் போனாலும் மொத்தம் 2 கன்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைனுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் இருக்கணும், இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் 30th செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்கணும். ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷனும் கிடச்சிட்டா உடனே பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ட்ரேட் போடலாம். ஸோ பார்ப்போங்க. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு இது ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் லாஸ்ட்டில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, இன்னொரு 5 செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது. ஸோ பார்ப்போங்க. ஓகே, ஸோ இந்த ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு ஓகே, ஸோ இது பார்த்தா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் முடிஞ்சு. ஓகேவா, ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி நான் ட்ரேட் எடுத்தேன்னு. ஸோ இதேமாரி நீங்களும் ஈஸியாக ட்ரேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. ஸோ எல்லாருமே மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஒன் டேக்கு பார்த்தீங்கன்னா 5% ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதேமாரி ஒன் ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட்டே எப்போதுமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மணி மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியலனா எனக்கு டெலகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இல்லைனா எதுக்குன்னு மணி மேனேஜ்மெண்ட்டுன்னு தனியாக வீடியோ கூட நான் மேக் பண்ணுறேன் ஃபியூச்சரில். ஓகே, ஸோ இந்நேரம் நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மஸ்ட் வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.